Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை சாதம் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்களும் இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கருப்பு உளுத்தம்பருப்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு பதில் வெள்ளை உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஆனால் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளை வந்து சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க, கல் மண் தூசி இல்லாமல். இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துட்டு லோ ஃப்ளேம்லே இதில் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக அலசிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் டவலில் வச்சு உணர்த்திட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வதங்கிட்டு இருக்கும்போது இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இந்த பொடிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்துக்கெல்லாம் நம்ம சாதம் கிண்டும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்தால் நல்ல கருவேப்பிலை வறுபட்டுருச்சு. கலரு மாறி நல்லா மொடன்னு வந்துருச்சுங்க. ஆற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா மொறுன்னு ஆகிடும். இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ இது தனியாக ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3-4 மாதத்துக்கு இடமா இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி சாதத்தை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ சாதம் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் போல் வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 முழு முந்திரி, 2 மிளகாய் காரத்துக்கு கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ தான் நான் இதில் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்க்க போகிறேன். 2 கப் சாதத்துக்கு 2 டீஸ்பூன் போல் கருவேப்பிலை பொடியை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொடியை சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சாதம் சேர்க்குறேன். சாதம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். ரொம்ப குழன்னு வடிக்கக்கூடாது. இப்போ உதிரியாக வடித்து வச்சு சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடி ஒன்று செய்து வச்சுக்கிட்டோன்னா அந்த சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிடத்தை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் செஞ்சு வச்ச பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை நம்ம இந்த சாதம் கருவேப்பிலை சாதம் செய்யலாம். நான் 2 டீஸ்பூன் போல் தாங்க இந்த சாதத்துக்கு பொடி சேர்த்துருக்கேன். கூடவே லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கூட கிண்டிக்கிங்க. இன்னும் கருவேப்பிலை சாதம் நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மரத்தை முந்திரி பருப்புலாம் நிறையா சேர்த்துக்கு நெய் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்து கொடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாதம் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு கருவேப்பிலை பொடி செய்து வச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை சாத பொடியை பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு கூட நெய் விட்டு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இதே முறையில் இதே அளவில் இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.